ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஊருக்கு வந்தோடனே தண்ணி எடுக்கிற வேலை, எல்லா வேலையும் இங்கே வந்தோடனே தோட்ட ஆரம்பிச்சிடும். மதுரையிலன்னா ஒரு இடத்துலையே எப்போமா உடம்பும் குறையாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே அதுதான் நம்ம ஊருக்கும் வெளியூருக்கும் வித்தியாசம். ஆனால் கீழே பாருங்களா, நெறிஞ்சு முள்ளு பயமாக இருக்கு நடக்கிறதுக்கு. இதெல்லாம் இன்னும் 2 ஆள் விட்டு க்ளீன் பண்ணணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தான் இடத்த க்ளீன் பண்ணணும். எங்கள் அப்பாவை தான் வர சொல்லியிருக்கேன். எப்போ எங்க ஒரு குடம் தண்ணி எடுக்கிறாங்களே நாக்க தள்ளுதுங்க. ஆனா இங்க ஒரு 10 நாள் இருந்தா அவங்க வெயிட் லாஸ் தன்னால ஆயிரும் நினைக்கிறேன். அப்படியே அப்ப யாருக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு வரட்டும். ஜிம்முக்கு போக தேவையில்ல, செலவு பண்ண தேவையில்ல. சரி, ஓகே, பாய். அப்ப ஜிம் ஒர்க் அவுட்டுங்க வர சொல்ல அவ்வளோ. கிராமத்துக்கு வந்து ஒரு 2 ட்ரம் தண்ணி அங்க இருந்துங்க செவந்து ஊற்ற சொல்லி போகும். செம ஒர்க் அவுட்டுங்க அது, தெரியுமா? ஈஸியா சொல்லக்கூடாது, அதுதான் உண்மையான ஒர்க் அவுட்டு. இனி அடுத்து பாருங்க, இப்ப தண்ணி இருந்தா இப்பதான் தண்ணி ட்ரம் நிறைய பிடிச்சிருக்கோம். இப்ப பாருங்க, வீடு ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். போன வருஷம் கிளீன் பண்ணது, அடுத்து இன்னைக்கு தான் கிளீன் பண்ண போறோம். யாரு மொத்த வேலையை யாரு பாக்க? யாருன்னு என்ன கொஞ்சம் தான் பண்ணுவேன். என்ன ஃபுல்லா முக்காவாசி நான் தான் பண்ணுவேன். அப்படியே 90% நான் முடிக்கணும். 10% தேய்ச்ச பாத்திரத்தை தேய்க்கிறது, ஒரு பாத்திரம் தேய்க்கிறதா அவ்வளவு பள்ளிக்குள்ளேயுமா கிடக்கு. அது எல்லாம் கழுவுறதுக்குள்ள மனுஷன் அவ்வளவுதான். ஓஹோ, சரி, பாய். ஆனா எங்க அக்கா பொண்ணு கூப்பிட்டுருக்கேன், வருவா. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.